கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் தைரியமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். உபாகமம் 31 அதனுடைய 23வது வசனம். நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். இது தேவனுடைய வார்த்தை. உலகத்திலேயும் உண்டு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு தோள் கொடுக்க நாங்க இருக்கிறோம், உன்னை பாதுகாக்க நாங்க இருக்கிறோம், உனக்காக பரிந்து பேச நாங்க இருக்கிறோம், நீ கலங்காது என்று உலக வார்த்தையும் உண்டு, ஜனங்களுடைய நண்பர்களுடைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் அது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அந்த வார்த்தை நிலைத்து நிற்பதில்லை. ஆனா இந்த நாள்ல ஒருவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ கலங்காத, பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆமீன். ஏன்னா இந்த நாட்களில தைரியமா இருக்கிறவர்கள், பலம் கொண்டிருக்கிறவர்கள், திடமனதா இருக்கிறவர்களை சோர்வடையும் பண்ணும்படியாக, வீழ்த்தும்படியாக அநேக விதமான குழப்பங்கள், பிரச்சனைகள் நெருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஜெபத்துல வளர்ந்து, ஆராதனையில வளர்ந்து, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையில நம்மை பலவீனப்படுத்தும்படியாக, நம்மை சீர்குலைய பண்ணும்படியாக அநேக விதமான பிரச்சனைகள், அநேக விதமான போராட்டங்கள். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, எங்கிருந்து வருகிறது, எது உருவாகிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லையே, சும்மா ஒரு பிரச்சனை, சும்மா ஒரு சண்டை, சும்மா ஒரு பிரிவினைகள் என்று அநேக விதமான காரியங்கள் உருவாகி கொண்டிருக்கிறதே. ஏனென்றால் பலத்தோடு இருக்கிறவர்களை பலவீனம் படுத்தும்படியாக, திடனாய் நின்று கொண்டிருக்கிறவர்களை அவர்கள் திடன் இழக்க பண்ணும்படியாக இப்படி பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நாள் ஆண்டவர் சொல்கிற, நீ கலங்காத, திடமனதாயிரு, பலங்கொண்டு தைரியத்தோடு. ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகத்துல ஜீவன்களை உண்டு பண்ண, இந்த உலகத்துல அற்புதங்களை செய்த, அதிசயங்களை செய்த, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்த உன்னை அழைத்த தேவன் நான் உன் கூட இருந்து கொண்டிருக்கிறேன். வசனத்தின் கடைசி பகுதி அழகா சொல்லுது, நான் உன்னோடு இருப்பேன். ஆமீன். யார் நம்ம கூட இருந்தாலும் உதவி செய்ய முடியாது. அவங்களுக்கு ஒரு தேவை வந்து அவங்க போயிடுவாங்க. ஆனா நம்மை உண்டாக்கின, நம்மை அழைத்த, வேர் பிரித்த தேவன் சொல்கிறார், எந்த நிலைமை வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன், தைரியப்படுத்துவேன், தோள் கொடுப்பேன், விழுந்தால் தூக்கி விடுவேன், வியாதி வந்தால் சுகப்படுத்துவேன், தைரியமாயிரு, கலங்காது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும், பலங்கொண்டு திடமனதாயிரு, ஆண்டவர் மேல உன்னுடைய அஸ்திபாரத்தை போடு, தேவன் மேல உன்னுடைய அமதல வை, அவர் மேல உட்கார்ந்து அவர் உன்னை திடமனதுள்ள மனிதனாக, தைரியம் உள்ள மகனாக மாற்றி, இந்த நாளில தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக, தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதை தேசம் காணும்படியா அவர் அற்புதங்களை செய்வார். ஆமீன். அவர் நம்ம கூட இருந்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல. வசனம் சொல்லுது, நீங்க சும்மா இருப்பீங்க, ஆனா கிரியைகள், யுத்தங்கள், அதிசயங்கள், அற்புதங்களை செய்கிறது அவர். அதுதான் அவர் நம்ம கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார், கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் செய்து தருவார். ஆமீன். இந்த நாளில் விசுவாசத்தோடு தைரியமா இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன்.